விஜய் திமுக வெல்வதற்கு உதவுவார் என்று சொல்லிட்டீங்க. எஸ் பெரும்பான்மைக்கு உதவ மாட்டார். 35 சீட் அடிச்சிருவாங்க. பிஜேபியோட கூட்டணி அமைக்கல அப்படிங்கிறதுக்காக பிஜேபியோட நிர்பந்தம் விஜய் மேல இருக்கு அப்படின்னு அருண்ராஜ் போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி பிஜேபி விஜய்க்கு நிர்பந்தம் கொடுத்தார். விஜய்க்கு ஆதரவாக இருந்ததாகத்தானே விஜய் நன்றி தெரிவித்தார் ஹேமமாலினி வந்த போது கரூருக்கு. கண்டிப்பாக பாஜக விஜய் மீது ஒரு காதல் வைத்திருந்தது உண்மைதான். பிஜேபி ஒன்னும் சுப்ரீம் கோர்ட் நீ போயிட்டு சொல்லலையே. விஜய் காங்கிரஸோட கூட்டணி அமைச்சர கூடாது அப்படின்னு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கா விஜய்க்கு பாஜகவில் இருந்து? I don't think so. அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி தெரியல. அதே மாதிரி விஜயும் கதவை திறந்து வச்சிருக்காரு, யாரும் வரவே இல்லை தெரிக்கிறோம். அதுல ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் நடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இது விஜய் அடக்கிறதுக்கு தானே. 23ஆம் தேதி வேலூர்ல பிஜேபி அட்டாக் பண்ணுவார். தாக்கம் கொடுக்கும், ஆட்சி முறையிலையும் தாக்கம் கொடுக்கும். எப்படி அங்க அசம்பிளி வரும். காங்கிரஸ் திமுக அணியில் தான் இருந்துரும், விஜய் பக்கம் போகாது அப்படின்னு நீங்க உறுதியா சொல்றீங்க. அப்படிதான் இப்ப இருக்கிற நிலைமை அப்படிதான் இருக்கு. வணக்கம் நண்பர்களே. விஜய்க்கு பாஜக நிர்பந்தமா, கூட்டணி அமையுமா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபால் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ராஜகோபால். நமஸ்காரம் நிஜந்தன். நமஸ்காரம் சார். விஜய் சார்பா சொல்றாங்க பிஜேபியோட கூட்டணி அமைக்கல அப்படிங்கிறதுக்காக பிஜேபியோட நிர்பந்தம் விஜய் மேல இருக்கு அப்படின்னு அருண்ராஜ் போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி பிஜேபி விஜய்க்கு நிர்பந்தம் கொடுத்துட்டாங்க. விஜய்க்கு ஆதரவாக இருந்ததாகத்தானே விஜய் நன்றி தெரிவித்தார் ஹேமமாலினி வந்த போது கரூருக்கு. அவர் தானே சுப்ரீம் கோர்ட் போனார். சிபிஐ கொண்டு அவர் தானே கேட்டார். சிபிஐ அழுத்த எப்படி கொடுக்க முடியும்? அவர் தானே சுப்ரீம் கோர்ட் போய் கதை விடிச்சாரு. அவருக்கு ஞாபகம் வந்தது, யாரும் இல்லைங்கிற. கண்டிப்பாக பாஜக விஜய் மீது ஒரு காதல் வைத்திருந்தது உண்மைதான். அது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய சட்டசபை பேச்சு அக்டோபர் மாதத்திலே தங்களுக்கு தெரிந்திருக்கும். போதாத வரைக்கும் இதே ஆதவ் அர்ஜுனா, அந்த நிர்மல்குமார் எங்க இருந்து போயிருக்காரு? ஏடிஎம்கே பிஜேபில இருந்து வந்திருக்காரு. அவருக்கு அந்த பழைய தொடர்பு எல்லாம் இருந்திருக்கும் இல்லையோ. அதை தவிர இப்போ அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்கிறார் என்றால் அது வரவேற்கத்தக்கது. ஒண்ணு தமிழக அரசியலில் எது ஒண்ணு நடக்கும் நிஜத்தில். உதாரணமாக வேலூர் ஒண்ணு வரப்போகுது. அதுக்கப்புறமா உங்களுக்கு காரைக்குடியில இன்னைக்கு சீமான் பேசுறாரு, மதுரையில ஐயா ஸ்டாலின் பேசுறாரு. இதனோட இன்னைக்கு அத்தால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தேர்தல் பேச்சுக்குழு டிஆர் பாலு தலைமையில. அதுல ஒரு பெண்மணி கூட கிடையாது. கனிமொழியை போட்டிருக்கலாம், ஏன் போடலன்னு தெரியல. திருச்சி சிவா போட்டிருக்கிற இடத்துல ஏதாவது இன்னொரு லேடி ஷுட் பி தேர் இல்லையா? அது ஒண்ணு. இதெல்லாம் வச்சு ஒரு டோட்டலா வச்சு பாத்தீங்கன்னா எல்லா தமிழ் தொலைக்காட்சிகள் யூடியூப்கள்லாம் தமிழக தேர்தலை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஞானேஷ்குமார் 25ஆம் தேதி வராது. ரொம்ப ஹெவி அஜெண்டா வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு. இது நடுவுல அருண்ராஜ் பேசினால வரவேற்கத்தக்கது யாரும் இல்லைங்களையே. பிஜேபி ஒன்னும் சுப்ரீம் கோர்ட் நீ போயிட்டு சொல்லலையே. சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி அவர் தானே கேட்டாருங்க. எஸ்ஐடி கேட்டது விஜய் தானே, சிபிஐ கேட்டது விஜய் தானே. அதுவும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடாது. அந்த கமிஷன் ஆஃப் என்கொயரி லெட் பை ஜெகதீசன் லேடி ஜட்ஜ், he never wanted that. டெல்லிக்கு அனுப்பிச்சாங்களே அந்த வழக்கறிஞர்லாம். அப்ப பாஜக இனிப்பாக இருந்து பக்கம் கசக்கிறதா? இப்போ என்ன முக்கியமா விஜய் காங்கிரஸோட கூட்டணி அமைச்சர கூடாது அப்படின்னு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கா விஜய்க்கு பாஜகவில் இருந்து? I don't think so. அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி தெரியல. விஜய் இப்போ என்ன அரசியல்ல நிஜமாவே கேட்க போனீங்கன்னா, தேமுதிக வந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் சேரப்போகிறார், அவருக்கு ராஜ்யசபா கிடைக்க போகிறது என்று சொன்ன பிறகு விடுதலை சிறுத்தை கட்சி கதவுகள் என்ன அனைத்து கட்சிகளும் மூடப்பட்டு விட்டது இல்லையா? மூடிட்டாங்க இல்லையா? No one is going to negotiate with விஜய். அதே மாதிரி விஜயும் கதவை திறந்து வச்சிருக்காரு, யாரும் வரவே இல்லை தெரிக்கிறோம். அவர் செய்த ஒரு மாபெரும் நல்லதோ கெட்டதோ அவருக்குத்தான் தெரியும். அவர் அரசியல் அணுகுமுறை என்ன இருந்தாலும் சரி, இரண்டு அரசாங்கங்களையும் விரோதிப்பது என்பது இந்திய அரசியலில் அது புதியவாகத்தான் இருக்கிறது. என்னை பொறுத்து மட்டும் அது ஒன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணிக்கணும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணிருக்கணும். அப்படிதான் ஐ அப்ரோச் த சப்ஜெக்ட். இதுக்கு நடுவில் யார் ஹீரோ அந்த படத்தினுடைய டீசர் வெளியிட்டாங்க, ரெட் ஜெயண்ட். அதுல ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் நடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு அனிருத் இது பண்ண போறாரு. இப்ப பாருங்க, அதுல
இன்ப நிதியின் முதல் படைப்பு அப்படின்னு போட்டுட்டு பெருசா அட்வர்டைஸ் பண்றாங்க யூடியூப்ல. ரஜினி கமல் போட்டுட்டு இது விஜய் அடக்கிறதுக்கு தானே. இது பிஜேபி சொல்லி ரஜினிகாந்த் பண்றாரு, இல்ல கமல்ஹாசன் பண்றாரு, இல்ல இன்ப நிதி பண்றாரு. அவங்களுக்கு ஒரு பிஜேபின்னு ஒரு ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் ஒவ்வொரு அஜெண்டா வச்சிருப்பாங்க. நாளைக்கு 23ஆம் தேதி வேலூர்ல பிஜேபி அட்டாக் பண்ணுவார். இந்த கன்ஃபியூஷன் நிஜம்தான். நான் சொல்றேன், தமிழக அரசியலை நான் ஏற்கனவே நம்ம 2 பேரும் எத்தனையோ விவாதத்தை பேசியிருக்கோம். தமிழக தேர்தல் என்பது 2026 ஒரு நூதனமாக இருக்க போகிறது என்று நான் நம்ம 2 பேரும் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம். இது விஷயத்தை பாத்தீங்கன்னா விஜய் அப்பர் ஹேண்ட் எடுத்தது உண்மைதான், யாரும் இல்லைங்கல. அதை நெசுக்கினது திமுக யாரும் இல்லைங்கல. எடப்பாடி பழனிசாமி அவர் பக்கம் இழுக்க பார்த்தாரு, அது உண்மை. ஆனா இப்ப எல்லாம் தனித்தனியா போயிட்டாங்க. 3 அணி வந்துருச்சு. இப்போ 4வது அணி சீமான் தனியா நிற்கிறார். ஸோ இந்த 4 அணியை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் நிறைய இருக்குங்க நிஜந்தன். இது ரிசல்ட்லையும் வெளிப்படையாகும், ஆட்சி முறையிலும் வெளிப்படையாகும் என்பதுதான் என்னுடைய நீண்ட அனுபவத்தினுடைய கருத்து. இது 2 சொல்லுங்களேன். நீங்க இப்ப 2 விதம் சொன்னீங்க. ரிசல்ட்லயும் தாக்கம் கொடுக்கும், ஆட்சி முறையிலையும் தாக்கம் கொடுக்கும். எப்படி ரிசல்ட் வந்து அதாவது எப்படி நிஜண்டன் டாக்ஸினுடைய நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், அங்க அசம்பிளி வரும். அப்போ ஒன்னும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் இருக்கும், அல்லது ஸ்டாலின் தலைமையில தான் இருக்கும். விஜய் அங்க நான் என்டிட்டி ஆயிடுவார். அதுல அப்ப இருந்தா கூட கூட்டணி ஆட்சி என்பது மாணிக் தாக்கூர் சொல்லிட்டு இருக்க மாதிரி, அமித்ஷா சொன்ன மாதிரியான சூழ்நிலை வர ஆரம்பிக்கும். இப்ப இருக்க நிலைமையில நிஜந்தன் இப்போ ஐயா ஸ்டாலின் வந்து 5 வருஷமா நடத்தி இந்த அமைச்சர்கள் கூட கூட்டணி அமைச்சர்கள் தானே. எங்க இண்டிபெண்டா பண்ணிருக்காரு சொல்லுங்க பாப்போம். என்ன 12 பேர் வந்து ஏடிஎம்கே இருந்து எடுத்துட்டு இருக்காரு தன்னுடைய மந்திரி மண்டல மந்திரி சபையில. இப்ப ரகுபதி எங்க வந்தாரு, அம்மா ஜெயலலிதா கிட்ட இருந்தாரு. ராஜகண்ணப்பன் எங்க வந்தாரு, தரால்னு. செல்வ கணபதி எங்க வந்தாரு, சேகர் பாபு எங்க வந்தாரு. அப்படி பாத்தீங்கன்னா இதுவே ஒரு அமைக்கப்படாத கூட்டணி. அது பிரதிபலிக்கும் 2026 தேர்தலுக்கு பிறகுதான் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க இப்ப சொன்னீங்க விஜய்க்கு கூட்டணி அமையல, அவர் நல்லது செஞ்சாரா கெட்டது செஞ்சாராங்கிறது தெரியல. அப்பனா காங்கிரஸ் திமுக அணியில் தான் இருந்துரும், விஜய் பக்கம் போகாது அப்படின்னு நீங்க உறுதியா சொல்றீங்க. அப்படிதான் இப்ப இருக்க நிலைமை அப்படிதான் இருக்கு. ஏன்னா யாருமே போதியே விஜய் பக்கம். காங்கிரஸ் கூட இந்த அணுகுமுறை எல்லாம் பார்த்தா மாணிக் தாக்கூர் கூட மேல கீழே போயிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டெடியை நிக்கலையே அவரு. இது ராகுல் காந்தியுடைய குழப்ப நிலையைத்தான் பிரதிபலிக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால் நிஜந்தன், கடந்த 6 மாதங்களாக பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு பீகாரி தமிழகத்திற்கு 2021 அமைச்சரவைக்கு திமுக பதவியேற்க வேண்டியதற்கு நிறைய உதவி செய்த பிரசாந்த் கிஷோர் 2026 திமுகவிற்கு எதிராக காங்கிரசுக்கும் தாவேக்காவிற்கும் தூது போனார். எப்பொழுது ராகுல் காந்தியோட பேசினாரோ பிரசாந்த் கிஷோர் பாண்டே விஜயுடன் பேசியிருக்கிறார். 2-3 தடவை சந்திப்பு நடந்து விட்டது விஜய்க்கும் பிரசாந்த் கிஷோருக்கும். அவருடைய சூத்திரங்கள் மூலமாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் விஜய் தான் ஒத்துண்டாரு காங்கிரஸோட போலான்னு. பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தாரு. இந்த பின்னணியில பாத்தீங்கன்னா விஜய் ஷுட் டேக் எ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். ஒண்ணு நீங்க ஆன்டி சென்டரா இருக்கணும், இல்ல ஆன்டி தமிழ்நாடா கவர்மெண்டா இருக்கணும். ஆன்டி டிஎம்கே, ஆன்டி பிஜேபி, 2 ஆன்டியா இருந்ததுன்னா உனக்கு ஜனக்கு நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு 2 படகுல போறது கஷ்டம். ஒண்ணு வந்துடும். ஆனா விஜய் ஒரு என்ன ஃபேக்டர், அதாவது எல்லாம் நிறைய பேர் ஸ்பாயிலர்னு சொல்றாங்க. சில ஆய்வுகள் எல்லாம் இல்ல திமுக ஒரு 8% எடுப்பாரு, அண்ணா திமுக ஒரு 7% எடுப்பாரு, அங்கேயே எடுத்தாரு. பாத்தீங்கன்னா அவர் லீடிங் ஃபோர்ஸா வந்துருவாரு, ஒரு முன்னணி சக்தியா வந்துருவாரு அப்படின்னு நிறைய ஆய்வுகள் சொல்லுது. நீங்க அதை நம்புறீங்க? உங்களோட நீண்ட அனுபவத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு தேர்தல் அறிவிப்புக்கே ஒரு 15 நாள் இருக்கு. தேர்தல் அதிகபட்சம் போனா 1.5 மாசத்துல வந்துடும் தமிழ்நாட்டுல. உங்களுடைய நீண்ட அரசியல் அனுபவத்துல விஜயுடைய இன்னைக்கு நிலைமையை பொறுத்த வரைக்கும் அவரால் எந்த தாக்கத்தை கொடுக்க முடியும், எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? திமுகவிற்கு தாக்கத்தை கொடுப்பார். திமுகவிற்கு வரக்கூடிய வாக்குகளை எல்லாம் அவர் சாப்பிட்டு போயிடுவார். அவர் திமுகவுக்கு எதிராக இருக்கிற வாக்குகளையும் சாப்பிடுவார். ஆக மொத்தம் அவர் நீண்ட அரசியலில் அனுபவம் இருந்ததுனால ரிப்போர்ட்டிங்ல எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, again I tell you, he will help DMK to win power. நேரடியா சொல்லிட்டீங்க, விஜய் திமுக வெல்வதற்கு உதவுவார் என்று சொல்லிட்டீங்க. எஸ் எஸ். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, காரணம் இப்ப அவர் பேசுறதெல்லாம் மாறின்னு வருது பாருங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் மாத்திக்கிறாரு.
ஆனா திமுக தான் அவர் நெசிக்கிட்டு ஒண்ணு இல்லாத பண்ணாங்க. திமுக மேல என்ன சார் 10 ரூபா பாலாஜி, ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கட்டும். பட் அவருடைய போக்கஸ் ரெண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு குறி ஒன்னா தான் இருக்கணும், ரெண்டுக்கும் ஒன்னு குறி இருக்கக்கூடாது. இது நீங்க விளக்கணும். இப்ப நீங்க உங்களுடைய பதில்ல திமுக வெல்வதற்கு விஜய் உதவுவார், எப்படி அதிமுக ஓட்டுகளை பிரித்து விடுவாரா, திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை பிரித்து விடுவாரா? திமுக வெல்வதற்கு விஜய் உதவுவார் என்றால் எந்த அளவுக்கு உதவுவார்? திமுக பெரும்பான்மை பெறுவதற்கு உதவுவாரா? திமுக பெரும்பான்மைக்கு உதவ மாட்டார், எழுதி வச்சுங்க. விஜய்க்குங்கிறது ஒரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு 35 சீட் அடிச்சுடுவாங்க, 34-35 சீட் அடிச்சுடுவாங்க. அப்போ எய்தர் ஸ்டாலின் ஆர் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கும். நான் திருப்பி சொல்றேன், விஜய் will definitely help with DMK to retain some amount. எப்ப நீங்க எந்த தேர்தலும் எடுத்து பாருங்க நிஜந்தன், விஜய் இது நம்ம ஸ்டாலினுக்கு அவங்க ஐயா கருணாநிதி உடன் போதே 85 to 90 தான் அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கு சீட்டு. அந்த 85 எடுத்தாலே அதிகம் உங்களுக்கு. நான் கணக்கு போடுறேனே, நீ 96 பாருங்க, 91 பாருங்க, 85 86 பாருங்க, 81 அப்படி கீழே போனீங்கன்னா 90-80 சீட் தான், அதுக்கு மேல கிடையாது உங்களுக்கு. ஸ்டாலின்ங்கிறதுனால அது கருணாநிதிங்கிறதுனால கூட்டணி அமைச்சு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்தினாரு. ஜெயலலிதா ஒன் வித் தம்பிங் மெஜாரிட்டி. அந்த சிச்சுவேஷன் தமிழ்நாட்டுல போயிடுச்சு. 2021 நீங்க கூட்டணி ஆட்சிக்கு மோப்பம் பார்த்துட்டாங்களே எல்லாமே. சோ அதனால தான் சொல்றேன், இப்போ இந்த 234 எடுத்துட்டாருன்னா மீதி 100ல எந்த பக்கம் விஜய் போனாரோ இல்ல எந்த பக்கம் 300 கட்சியில உடைக்கிறாங்களோ, இப்ப திமுக அணியில இருக்கிறது கூட அடுத்த வாட்டி தேர்தலுக்கு முடிந்த பிறகு உடைவதற்கு சான்ஸ் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி அதிமுக கூட உடையறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குங்க. அப்பனா நீங்க திமுக வெல்வதற்கு உதவுவார்னு சொல்றீங்க, திமுக ஆட்சி அமைத்து விடுமா விஜயுடைய உதவியால்? அது போகுது, அந்த நம்பரை பொறுத்து தான் இருக்கு. எலெக்ஷன் ஆஃப்டர் ரிசல்ட் தான் பார்க்க முடியும். என்னுடைய தோராயமா சொல்றேன் 30 சீட் அடிப்பாருன்னு. அவர் 50 அடிச்சாருன்னா இல்ல 25 அடிச்சாருன்னா எது இருந்தாலும் சரிங்க, தொங்கு சபை நிச்சயம் நிஜந்தன். அது விஜய் வில் பி a factor. சரி, ஆனா விஜயுடைய இனி பிரச்சாரம், தேர்தலுக்கு பிறகு பிரச்சாரம் இப்பவே ஆரம்பிக்கிறாரு, வேலூர்ல ஆரம்பிக்கிறாரு, இன்னும் பல ஊர்கள் இருக்கு. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, விஜயோட பிரச்சாரம் வேகமாக இருந்தது என்றால் விஜய ஒரு பெரிய சக்தியாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அவருடைய அணுகுமுறையை மாற்றிக்கொண்டால் கண்டிப்பாக மாறுதலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்னு he has to attack only one government. இப்ப திமுக பாருங்க, டெல்லின்னு சொல்றாரு தவிர பாஜகன்னு சொல்ல மாட்டேங்கிறார் பாருங்க ஸ்டாலின். டெல்லி அரசு, டெல்லி முதல்ல ஒன்றிய அரசுன்னாரு, இப்ப டெல்லி அரசுங்கிறாரு. ஸ்டாலின் மாத்திட்டே இருக்காரு தன்னுடைய அப்ரோச்ச. ஏன்னா காங்கிரஸ் வராத போது டெல்லி அரசு, காங்கிரஸ் இப்ப வரான்னு தெரிஞ்சிட்டு மோடி அரசு. இது அந்த மாதிரி விஜய் மாத்திக்கணும். எடப்பாடி பழனிசாமி மாத்திட்டாரு பாருங்க, அந்த மாதிரி மாத்திக்கணும். தமிழ்நாட்டுல இந்த 3 அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்ல they have to change the strategy. இன்னும் 10 நாள்ல மாத்தினாங்கன்னா விஜய்க்கு நல்ல சான்ஸ் இருக்குன்னா நான் நம்புறேங்க. அவர் ஒண்ணுத்தை அட்டாக் பண்ண சார், நீ பிஜேபி அட்டாக் பண்ண வேண்டாங்களே, இல்ல ஸ்டாலின் அட்டாக் பண்ணு. இது வரைக்கும் ஏடிஎம்கே அவர் தொடவே இல்லை, இப்ப ஆரம்பிப்பார் இந்த மாதிரி. ஸோ ஆக மொத்தம் எல்லாத்தையும் பண்ணேன்னு வச்சுங்க, யூ லூஸ் யுவர் இம்பார்ட்டன்ஸ். அதுதான் சொல்ல வரேன். எனினும் என்ன சொன்னாலும் விஜய்க்கு என்று இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் 30 ஓவர் எஸ்டிமேஷன். என்னை பொறுத்து மட்டும் 15 ஒரு 20 மட்டும் இருக்குங்க. பட் அதுல நீங்க 30 இடம் வந்துருன்னு சொல்றீங்க. அது 234 20% 30 தானே வருது. அது அப்படியே சீட்டை கன்வெர்ட் ஆகுமா? ஆத்துக்கு சான்ஸ் 34 ரேஞ்ச் வச்சுட்டேன் நான் தான். நீங்க எல்லாத்தையும் பாருங்க நிஜந்தன். விஜய் வருவதனால் தமிழக அரசியலில் அந்த மார்ஜின் கேர்ஜின் சீட்டு ஓட்டு அதெல்லாம் விட்டுருங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் நாங்க எடுக்க பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, விஜய், நாம் தமிழர் கட்சி அப்படி அப்படின்னு பார்த்துட்டு போனீங்கன்னா, இவர் ஜெயிக்க போறதோ தோக்க போறதோ, திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ 2000 5000 ஓட்டு தாங்க கம்ப்ளீட். அதுக்கு மேல கிடையாதுங்க. வின்னிங் கேண்டிடேட்ஸ் 2000 ஓட்டு தான் ஜெயிப்பாங்க சார். அவ்வளவு டைட் ஃபைட்டா இருக்கும்ன்ற நான் சொல்ல வரேன். என்ன காரணம் நினைக்கிறீங்க?
என்ன இது டைட் பண்ணா அது விஜய் தான் காரணமா இல்ல சீமான் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவார்ல? சீமான் சீமான் ஒன்னே ஒண்ணு நிஜம்தான். சீமான் நீண்ட நாள டெஸ்டட் பர்சன். அவருக்கு வாக்கு வைக்கணும் இருக்கோ இல்லையோ, ஒரு தமிழினம் அதை பத்தி பேசிட்டே இருக்காது. இந்த பாலிசிஸ் வந்தாலும் கான்ட்ரவர்சி வருமே தவிர, பாலிசிஸ் வராத இருக்கிற மட்டும் விஜய் நல்ல முனிப்புள்ள போயிடலாம். பாலிசின்னு வர ஆரம்பிச்சுன்னா கஷ்டமா போயிடும். பாலிசி லைக் ஐ டெல் யூ, ஸ்ரீலங்கன் பாலிசி, காவேரி பாலிசி, உங்களோட சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் ஆகும். அதை எல்லாத்தையும் விட்டுருங்க சார். நான் ஒரு 3 குறிப்பு சொல்றேன் நிஜந்தன். ஒண்ணு, திமுக மைனாரிட்டி அரசாங்கத்தை தலைத்தேற்குமே ஆனால் காங்கிரஸ் வலிவுபடும் தமிழகத்தில். காங்கிரஸ்காரங்க அந்த மூட்டுப்பூச்சி மாதிரி கடிச்சிட்டே இருப்பாங்க. They are very very bugs. They are bug. நாளைக்கு காவிரியில தண்ணி விடலைன்னா இவர் திட்டுவாரு. அப்புறமா அங்க காங்கிரஸுக்கு பதவி கொடுத்துட்டுன்னா வைசிகா விட மாட்டாங்க. அவங்க சரி தலித்துக்கு ரெப்ரசன்டேஷன் கொடு. ராஜகோபாலன் நிஜந்தன் பேசும் விதத்தில் ஒரு தலித் வர வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டாந்து என்ன பண்ணுவீங்க? யூடியூப்ல நிஜந்தன் டாக்ஸ்ல ஒரு தலித் வரணும் அப்படின்னு அதுல கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஆக மொத்தம் டைல்யூட் ஆகுது. திராவிடின் மாடல்ங்கிறதும் திராவிடியமும் டைல்யூட் ஆகும். ஸ்டாலின் வந்தார்னா ஒண்ணு, விஜய் வந்தான்னு வச்சுங்க, அட்டர் கன்ஃபியூஷன் இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் ரூல் தான் நடக்கும் தமிழ்நாடு. ஏன்னா அவருக்கு அரசியலுக்கு கூட சொல்றதுக்கு யாருமே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், அவருக்கு அரசியல் ஆலோசகர்கள் பலர் பக்கத்துல இருந்தாங்கன்னா they can guide him. விஜய்க்கு யார் சொன்னாங்க? ஒத்துருமே சொல்லலையே. செங்கோட்டையில் இப்படிதான் நிக்கிறாரு, தனியா வளைஞ்சு நிக்கிறாரு. சரியா கூட நிக்கலையே. ஏன் வளைஞ்சு நிக்கிறாரு? இப்போ இன்னைக்கு பல இடங்களுக்கு கண்காணிப்பாளர்கள், தேர்தல் கண்காணிப்பாளர்களை வெளியே நியமிச்சிருக்கிறாரு. அது பார்த்து நான் பார்த்தேன். செங்கோட்டையில இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் நெக்ஸ்ட் புஷி ஆனந்த் தானே. இஸ் நாட் கிவன் அபோவ் புஷி ஆனந்த் இல்லையே. வளைஞ்சு நிக்கிறான்னு வயசானதுனால நான் சொல்றேன். ஐ டோன்ட் மீன் அதர் திங்ஸ். அவர் கண்ட்ரோல் எடுத்துதான்னு வச்சுங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், சின்ன பேச்சுக்கு சொல்றேன். 2 பரபரப்பு அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா 2 பேர் சொல்லலாம். ஒன்னு டாக்டர் சுப்பிரமணிய சாமி, அனதர் அண்ணாமலை. ஆல் இண்டியா லெவல்ல பாத்தீங்கன்னா ஒன்னு மணிசங்கரையர், இல்ல சசி தரூர். இப்ப இந்த நிஷிகாந்த் தூபேன்னு ஒருத்தர் வந்திருக்காரு டெல்லியில. இந்த 5 பேரு பரபரப்பு பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. அந்த மாதிரி செங்கோட்டையினால பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். இப்ப பாருங்க, மணிசங்கரையர் பவன் கே ராங்கர் மணிசங்கரை சொல்லிட்டாரு, இந்தி கூட்டணிக்கு ஸ்டாலின் தான் தலைமை தாங்கணும். ராகுல் காந்தி ஒண்ணுமே இல்லை, ஐ எம் நாட் அ ராகுலியன், ஐ எம் நேருவியன், காந்தியன் அப்படிலாம் சொல்றாரு. அந்த மாதிரி பரபரப்பா பேசுற ஆளு தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஒருத்தர் தேவை. ஆனா விஜயோட ஸ்ட்ராட்டஜி ஒரு யூனிக்கா இருக்கு. அவர் மத்தவங்க மாதிரி இல்ல. அவர் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி இல்ல. அவருடைய சினிமாவுடைய ஃபேம், அந்த ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பெயர் புகழ் எல்லாமே அரசியல் அவர் கன்வெர்ட் பண்ண வைக்குது. ஒவ்வொரு வீட்டுல 2 ஓட்டு அவருக்கு இருக்கு அப்படின்னா அது 20% கன்வெர்ட் ஆகும். நீங்களே சொன்ன மாதிரி அகல அது தேர்தல் சமயத்துல 30,000 அப்படின்னு அவர் நம்புறாரு. கூட இருக்கிறவங்க நம்புறாங்க. அது பொய்யாயிருமா? பொய்யா அந்த பிக்கப் எப்படி ஆகுதுன்னு தெரியல. நீங்க கார் ஓட்டச்ச ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர்ல 100 கிலோமீட்டர் கீழே போனீங்கன்னு ஈஸியா போலாம். நீ 120 போனீங்கன்னா அச்சு ஏன் போய் இடிப்பீங்க போட்டு. இவர் எப்படி ஸ்பீட் பிக்கப் பண்றான்னு பார்க்கலாம். இனிமேல் அவர் இப்ப நாளைக்கு இது பாருங்க, அவருடைய தேர்தல் அறிக்கை ஒண்ணு இம்பார்ட்டன்டா இருக்கும் நிஜந்தன். அடுத்தது கேண்டிடேட். அடுத்தது என்னை பொறுத்த மட்டும் அவர் இந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு ஒருத்தர் பண்ண அரசியல் இல்லைங்க தம்பி. அது 24/7 பாலிட்டிஷியனா இருக்கணும் நிஜந்தன். அவன் சாகரான் தெரியுமோ இல்லையா? வட இந்தியால வெயில், கருப்பு, மறுப்பு, நீலம், வெள்ளை, மழை, கொடை, ரோட்ல படுத்துக்கிறது, டீ சாப்பிடுறது, இட்லி சாப்பிடுறது, 5 ஸ்டார் ஹோட்டல், 2 ஸ்டார் ஹோட்டல், டாபா. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க. ஒரு அரசியல்வாதிக்கு சாதாரண இல்லைங்க தம்பி. அதுங்களே சொகுத்து நீ ஒண்ணு யூ மஸ்ட் டிராவல் இன் ட்ரெயின். அதுதான் முக ஸ்டாலின் செஞ்சு காமிச்சாரு. நான் ட்ரெயின்ல போறேன் பாரு. இப்ப கூட மெட்ரோல போறாரு. எப்ப பார்த்தாலும் நரேந்திர மோடி. ஒரு நாள் மெட்ரோல வரட்டும் விஜய் பார்க்கலாம். நிருபர் கூட்டத்தை விட்டுருங்க. ஒரு நாள் லெட் ஹிம் டிராவல் இன் மெட்ரோ. மெட்ரோ தாங்குமா விஜய் வந்தா? இப்ப ஆரம்பிப்பார் பாருங்க.
அதுதான் சொல்ல வரேன். இந்த ஒரு 15 நாள் அதெல்லாம் பண்ணுவாரு. விஜய் மாறிடுவாரான்னு கேக்குறேன். ஆமா, இந்த பப்ளிசிட்டியில பாப்பாங்க இல்லையா ஒவ்வொருத்தர் பண்றதுக்கு. ஏன் வந்து ஸ்டாலின் ரயில்ல போனார் சொல்லுங்க பாப்போம். விஜய் இல்ல, ஸ்பெஷல் பிளேன்ல விஜய் வராரு, நான் ட்ரெயின்ல போறேன்னு காமிச்சாரு, வேற ஒண்ணுமே இல்ல. அது மாதிரி விஜய் நாளைக்கு வந்துட்டாருன்னா அப்ப ஸ்டாலின் நடந்து போவார். தேர் ஆர் கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு. இருந்தாலும் விஜயை நீங்க தள்ள முடியாதுன்னு சொல்ல வர. ஒரு வீட்டுக்கு ரெண்டு ஓட்டு இருக்கத்தான் இருக்கு. எங்களுடைய உறவுக்காரங்க 2 பேர் ஓட்டு போறேங்கிறாங்களே, அது மேல் சமுதாயம் கீழ் சமுதாயம் ஏதா இருந்தாலும் சரி. அவர் அந்த கொள்கையெல்லாம் பேச ஆரம்பிச்சாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். எப்படி இருந்தாலும் நிஜம்தான், திமுகவுக்கு ஒரு எதிராளி இருக்கத்தான் செய்கிறது. நீ என்னதான் போர்வை போத்தி தொலைக்காட்சிகளிலோ அது பண்ணாலும் சரி, இந்த கள்ளச்சாராயம், போதை பொருள், பாலியல் இதெல்லாம் இருக்குது. சின்ன உதாரணம், இந்தியா டுடே, NDTV, ரிபப்ளிக், டைம்ஸ் நவ், இதனுடைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் விஜயை பார்த்தாங்க. நிறைய பேர் போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு டெல்லிக்கு வந்தப்ப எங்கிட்ட பேசினாங்க எல்லாருமே. அதுல இந்தியா டுடே தினம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்பான்சர் பண்ண ப்ரோக்ராம்ல ADMK தலைவர் கூட வந்தாரு, பேசினாரு. எடப்பாடி பழனிசாமி சீட் இல்லாத பேசினாரு, அவங்களே புகழ்ந்தாங்க. ஆனா இப்ப அவங்க என்ன பண்றாங்க, as a journalist we must agree that சிவகாசியில போய் அந்த பட்டாசு சொல்ற இடத்துல அந்த உங்களுடைய எக்கானமி எப்படி இருக்குது, ட்ரம்ப் டாரிஃப் போட்டப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது, கோயம்புத்தூர் போய் அந்த ஹாஸ்டேஜ் டிபார்ட்மெண்ட்லயும் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பேசுறேன்னு எக்கானமி பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதுல எல்லாரும் சொல்ற கருத்து ஒரு காமன் ஆங்கிள். என் கணவர் விட்டாங்க, நான் வந்து வேலை செய்வேன், 700 ரூபாய் கிடைக்குது, 600 ரூபாய் கிடைக்குது. என் கணவன் என்னைக்கு உடம்பு சரியில்லாத இருக்க, எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்துடுறாரு சாலை கடை, என் பையன் போதைப் பொருள் அடிவாயிட்டான், என் பொண்ணு போதைப் பொருள்னு சொல்றாங்க. இதெல்லாம் பப்ளிக் ரிலேஷன். அதுலதான் கருணாநிதியினுடைய ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு அடிபடும். அதை எக்ஸ்பிளாய்ட் பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமி, விஜய் 2 பேரும் சேர்ந்து. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை குறிமையாக ராஜகோபாலன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.